அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற முறையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட குரு பகவான் மிகவும் வலுவாக வலம் வருகிறார். 7.5 சனியில் பாதிக்கு மேல் முக்கால் வாசி தூரத்தை கடக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவான் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் பார்வையால் பல காரிய தடைகள் நிவர்த்தியாவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உண்டு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சுக்கிரன் 21ஆம் தேதி குருவுடன் இணைந்து 21ஆம் தேதி வரை குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சுக்கிரனின் அமைப்பு 5 மற்றும் 6 ஆகிய 2 இடங்களில் வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. யோகஸ்தானமாகிய 6 வித்யாகரகரான புதன் வலம் வருவதால் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் பல காரிய தடைகளை நகர்த்தறிவதோடு எளிதில் முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியை பொறுத்தவரை தனஸ்தானம் ஆகிய 2 பாதசனியாக அமர்ந்திருப்பதால் பல சிரமங்கள் குறைவு என்றாலும் கூட நிச்சயமாக கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் வலுவாக ராகு அமர்ந்திருக்கிறார். இது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. சப்தமத்தில் கேது சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார். கேது சூரியனுடன் இணைந்திருப்பதால் பெரிய அளவில் நெருக்கடி இல்லை என்றாலும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகளை தவிர்த்து மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறார் செவ்வாய். ஏனென்றால் அவர் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பது பெரிய அளவிற்கான நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல நெருக்கடிகளை சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமான சூழலை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு. பல கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் முழு சுப கிரகமான குரு பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக
சரியாக பயன்படுத்தி கொண்டால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். இந்த தருணத்தில் இருந்து அடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய வகையில் பல பற்றாக்குறைகள் நீங்கி வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். கடன் உள்ளிட்ட பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் போன்றவை நிச்சயம் நிறைவாக கைகூடும். சில நேரங்களில் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே கவலையை மறந்து துடிப்புடன் செயல்படுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியான சனி பகவான் பாத சனியாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பணிச்சுமை இந்த தருணத்தில் பெரிய அளவில் குறைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தாராளமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் சலுகைகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அனுமதி ஒப்பந்தங்கள் போன்றவை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடும். பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் சாதகமற்ற நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை மட்டுமல்லாது யூகங்களையும் சிறப்பாக மாற்றி வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வலுவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிவதோடு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான போட்டிகளில் பங்கு பெற்று கும்பராசிக்காரர்கள் பரிசு பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.